வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிமுகவை விமர்சிப்பதில்லை. இது ஏன்னு கேட்டா, எங்களுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதிமுக கிட்ட மட்டும் ஏன் கொஞ்சம் சாஃப்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா பெருசா பதில் சொல்றதில்லை. சமீபத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல தளபதிகள் புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. திமுக ஆட்சியில் இருக்கு, நாங்க தொடர்ந்து அதை குத்திக்கிட்டே இருப்போம், ஏன்னா எங்களுடைய அரசியல் எதிரி, நாங்க அதை குத்தி தான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக பத்தி சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கும் கொள்கையிலே பெரிய முரண்பாடு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த தலைவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவை ஏங்க எதுவுமே சொல்றது இல்ல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க, அதிமுகவை எம்ஜிஆர் கொள்கையோடு ஆரம்பித்தார், ஜெயலலிதா அதை கொண்டு சென்றார். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அதிமுகவின் தலைமை நிர்வாகிகள், தலைவர்கள் போன்றவர்கள் பாஜகவுடன் அணி சேர்ந்து விட்டார்கள், அவருடைய செல்வாக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது, அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் ஈஸியா ஜெயிச்சிட முடியுமா? அதிமுக ரொம்ப சாதாரண கட்சியா? அதுவும் கிட்டத்தட்ட கடந்த தேர்தலில் 20% வாக்கு வாங்கின கட்சி. அவ்வளவு மட்டுமே அதனுடைய வாக்கு இல்ல, சட்டப்பேரவை தேர்தல் வந்தா ஒரு எழுச்சி வந்தா ரொம்ப சாதாரணமா 27-30 போகக்கூடிய சக்தி உள்ள கட்சி. அது போய் விமர்சனம் பண்ணாம இருக்கீங்களே ஏன் சார் அப்படின்னு கேட்டா பெருசா பதில் ஒண்ணும் கிடையாது. சமீபத்துல சென்னையில லாக்அப் மரணங்கள் குறித்த கண்டன கூட்டம் நடைபெற்றது. அதுல விஜய் திமுகவை நல்லா வச்சு செஞ்சாரு, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் செஞ்சாரு. ஆனா அதிமுக ஆட்சி காலத்திலையும் நடந்த லாக்அப் மரணங்கள் பற்றி ஒண்ணுமே சொல்லல. ஊழல் சொல்லி திமுக பத்தி தான் எப்பவுமே திட்டிகிட்டே இருக்காங்க. ஆனா அதிமுக காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் பற்றி எதுவுமே சொல்றது இல்லை. ஏங்க அப்படின்னா, அவங்கதான் ஆட்சி முடிச்சுட்டு போயிட்டாங்களே, ஆட்சி முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஊழல் முடிஞ்சு போச்சா? அதுக்கும் பதில் கிடையாது. இப்படியே போச்சுன்னா உங்களை மக்கள் எப்படிங்க நம்புவாங்க? அவர் எடப்பாடி பழனிசாமி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஒரு பிரம்மாண்ட கட்சி வருது அப்படின்னு சொல்றாரு, அது விஜய் கட்சி தான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நீங்க பேசாமே இருக்கலாமா? அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு நாங்க என்ன ஏமாளியா அப்படின்னு சொல்றாரு. எங்க பாஜக இப்படி திட்டுறீங்கன்னா, நோ அப்படின்னா இல்லைங்க, திமுக தான் எங்களை பத்தி தப்பா சொல்லுச்சு, அதை தெளிவுபடுத்த தான் சொன்ன அப்படின்னு பேக் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாஜக விழுங்கிருன்னு சொல்றாங்களே, நாங்க இன்னும் புழுவா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் காமெடி தான் பண்றாரு. இந்த சமயத்துல நீங்க அதிமுகவை எதுவுமே சொல்லாம இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுடைய தொண்டர்கள் நினைப்பாங்க. விஜய்க்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, அவர்கள் தொண்டர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அவர்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சிக்னல் கொடுக்கணும் இல்ல. சரி, திமுக எதிர்க்கிறீங்க ஓகே, பாஜக எதிர்க்கிறீங்க ஓகே, அதிமுகவை எங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அப்போ கடைசி வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? கடைசியில போயிட்டு கூட்டணி அமைக்கலாம்னு திட்டமா, விஜய் தான் முதலமைச்சர்னு டிக்ளேர் பண்ணியாச்சே, கடைசி சமயத்துல மாறினீங்கன்னா மக்கள் ஏத்துப்பாங்களா? உங்க தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? விஜய் என்ன சொன்னாலும் அவருடைய தொண்டர்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரோ? கடைசி சமயத்தில் ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ? தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டு வரலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கோ? இதெல்லாம் சொன்னா மக்கள் எப்படி நம்பி போய் ஓட்டு போடுவாங்க? ஒரு தெளிவு வேண்டாமா? சொல்றது சொல்லி வைப்போம், கதவை திறந்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு பாலிசி தான் விஜய் தரப்புல இருக்குன்னு தெரியுது. விஜய் அந்த மாதிரி முடிவுல தான் இருக்கிறாரு போல இருக்கு. நேரடியா நோ அப்படின்னு சொன்னா கதவு முடியும். அப்போ நோ சொன்னீங்க, இப்போ எங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல. நான் நோவே சொல்லலையே அப்படின்னு விஜய் ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறத பார்த்தா கொஞ்சம் முடிவுல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. தேர்தல் நெருங்க விஜய் மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.